அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்ச நாள் பாட்காஸ்ட் பண்ண முடியல. ஒரு வெக்கேஷன் போயிருந்தேன். ஒரு படம் ரிலீஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வேலை போடு வேறு, அதனால தான் பண்ண முடியல. இன்றைக்கி ஒரு கொஞ்ச நேரம் டைம் கிடச்சிது. இதை நான் டிசம்பர்லேயே பண்ணணும்னு நினச்சேன், பண்ண முடியல, மன்னிச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வருடம் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நீங்கள் நினச்ச எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும், நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நான் யூனிவர்ஸ்ட்டை வேண்டிக்கிறேன். இது ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட் ராப்ட் இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு இதோட இந்த வருஷத்தோட ரேப் பார்க்குறதுக்கு. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்கு தான் இந்த எபிசோட். ஃபஸ்ட்டு, நான் இதுக்கு முன்னாடியும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பெருசாக நம்பர்ஸ் மேலே எனக்கு ஈடுபாடு கிடையாது. ஒரு 1 மில்லியன் வந்துருச்சு, 2 மில்லியன் வந்துருச்சு, எனக்கு அதெல்லாம் மேட்டர் கிடையாது. பட் நிறைய பேர் ஆத்மார்த்தமாக நிறைய மெசேஜஸ் அனுப்பும்போது தான் சில நாள்லாம் பாட்காஸ்ட் பண்ணாமல் உட்காந்துருக்கும் போது ஏதாவது ஒரு மெசேஜ் வரும். இப்போ நம்ம இத்தனை பேர் நம்மளை ஒரு ஆளாக மதிக்கிறானுங்க, நம்ம இவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறோமா, நம்ம இதை ஒழுங்காக பண்ணுறோமான்ற கேள்விகள் எனக்குள்ளே எழும். அந்த மாதிரி ஒரு கேள்வி நேற்று எழுந்துச்சு. சரி, அதனால தான் இதை டக்குன்னு இந்த எபிசோட் மட்டுமாச்சு இப்போ உடனே பண்ணிடலாம், அதுக்கு அடுத்ததை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். ஸோ போன வருஷத்தில் நம்மளுடைய டாப் எபிசோடு என்னென்னா ராஜாயிசம் பண்ணுவோம் ஃபீச்சரிங் பரத்வாஜ் ரங்கன். இதுதான் இந்த எபிசோடை ரெக்கார்ட் பண்ண கதை ஒன்று இருக்குது. சும்மா நான் அவர்கிட்ட மெசேஜ் பண்ணேன், பேடி நான் செகண்ட் சீசன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஒரு எபிசோட் பேசலாமா, எதை பற்றி பேசலாம், இளையராஜா பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே உடனே கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 11:20 சொல்லி 11:25 நாங்கள் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீங்கள் ராஜா பற்றி கம்மியாக தான் பேசியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராஜாவை பற்றி எவ்வளோ பேசினாலும் கம்மியாக பேசுன மாதிரி தான் இருக்கும். அவரை முழுசாக பேசி ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ ஒரு பாட்காஸ்ட்டுக்குள்ளே அவர் அடைச்சிடவே முடியாது. அப்படி இருக்கும்போது எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு பரத்வாஜ் ரங்கன் பற்றி பேசும்போது எல்லாருமே அவர் இளையராஜாவை சிலாகிக்கிற விஷயத்தை நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க. நான் நிறைய இடத்துல அப்சர்வ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் அந்த எபிசோடு அவருக்கு கூட பண்ணணும் அப்படின்னு நினச்சி செகண்ட் சீசனில் ஃபர்ஸ்ட் எபிசோடு அவரை வச்சு பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த எபிசோடு மற்ற எபிசோடெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 409 டைம்ஸ் அதிகமாக ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ மகிழ்ச்சி. உங்களுக்கு அந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் இயரில் மட்டும் 66% ஆஃப் நியூ லிசனர்ஸ் பாட்டுக்காரன் பாட்காஸ்ட்டை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. வாவ், அவ்வளோ பேரா, ரொம்ப சந்தோஷம்தான். அண்ட் அதில் 14%, அந்த பர்சன்டேஜில் 14% பரத்வாஜ் ரங்கன் இன்டர்வியூக்கு அடுத்து நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பட் இதை வச்சுட்டு நான் எதையுமே கேஜ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். உங்களுடைய சப்போர்ட்னால் இந்த பாட்காஸ்ட் க்ரோ ஆகுது, நிறைய பேர் கேட்குறீங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. எனக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதை நான் ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் இயர் மட்டும் 35 கண்ட்ரீஸில் பாட்டுக்காரன் பாட்காஸ்ட் ஸ்ட்ரீமாக இருக்குது. இந்தியா தான் ஆஃப்கோர்ஸ் நம்மளோட டாப் கண்ட்ரி. அது தவிர இந்தியாவில் 87% ஆஃப் த ஸ்ட்ரீம்ஸ் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு நமக்கு. அப்புறம் இந்தியாவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மேஜர் லிசனர்ஸ், எனக்கு இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸில் USA இருக்குது, செகண்ட் பிளேஸில் மலேசியா, தேர்டில் ஜெர்மனி, ஃபோர்த்தில் நியூசிலாந்து, ஃபிஃப்த்தில் ஃப்ரான்ஸ். யூஎஸில் லிசனர்ஸ் அதிகமாக இருக்காங்கங்கிறது எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங் தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு மலேசியா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். அண்ட் ஜெர்மனி, நியூசிலாந்து ரொம்ப ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா ஃப்ரான்ஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஜெர்மனி அண்ட் நியூசிலாந்து சர்ப்ரைசிங். யுவர் லிசனர்ஸ் ஹாவ் அ குட் டேஸ்ட் ஆப்வியஸ்லி. ஓகே, ஸோ வாட் எல்ஸ் தே ஆர் இன்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றதுன்னா, நம்ம லிசனர்ஸ் காமெடி, எஜுகேஷன், சொசைட்டி அண்ட் கல்ச்சர் கேட்குறாங்க, மியூசிக் தவிர. நைஸ். அண்ட் நம்மளோட லிசனர்ஸ், அதாவது நீங்கள் எல்லாருமே ஃபில்மி, தமிழ், பாப், கோலிவுட் கேட்குறீங்க. யுவர் லிசனர்ஸ் டெஃபினெட்லி டோல்ட் தேர் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் யூ. வாவ், தேங்க்யூ, ஐம் கிளாட். 36% வாட்ஸ்அப் வழியாகவும், 31% டைரக்ட் லிங்க்ஸும், 22% இன்ஸ்டாகிராம்லேயும், 7% அதர் மீடியம்ஸ்லேயும், 4% ஸ்னாப்சாட்லேயும் ஷேர் பண்ணியிருக்காங்க எல்லாரும். நன்றி. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும் போது அதை உங்களுக்கு பிடிச்சவங்களோட அதை ஷேர் பண்ணுறது அது ஒரு தனி ஜாய். அண்ட் அவங்களுக்கும் அது பிடிச்சிருக்குன்னு நம்ம நினைக்கும் போது தான் இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்லைடு இன்ஃபேக்ட் யுவர் மோஸ்ட் ஷேர்ட் எபிசோட் வாஸ் பாட்டுக்காரன் கான்வர்சேஷன் வித் கௌதம் வாசுதேவ் மேனன். எஸ்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம் ப்ரொடியூசர், எனக்கு பிடிச்ச ஒரு டைரக்டர். அவர் கூட சமீபமாக வேலை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. அவர் கம்பெனியில் அவர் கூட நிறைய பேர் கூட ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் டேரெக்டாக அவர் கூட வேலை பார்க்குற வாய்ப்பு வந்து 2023 ஜான்லேருந்து அவர் கூட ட்ராவல் பண்ணிருக்கேன். அண்ட் அவர்கிட்ட அவர் மியூசிக் பற்றி பேசுகிற விதம், மியூசிக்கை சிலாகிக்கிற விதம், மியூசிக்கை ரசிக்கிற விதம், இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அவர் கூட உட்காந்து ஒரு எபிசோட் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் கேட்ட உடனே நாளைக்கே பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அண்ட் இன்ஃபேக்ட் நான் அவர்கிட்ட பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டேன், நான் ஒரு ரன் த்ரூ பண்ணிட்டுமா, என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ இசட் அச்சு அதெல்லாம் வேணாம், நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு he was kind. Thank you Gautam sir. And your podcast rating was 4.9. Can you feel the love? Yes, thank you so much. ஏன்னா இன்னைக்கு இருக்க மெட்ரிக்ஸில் இந்த பாட்காஸ்ட் ரேட்டிங், பாட்காஸ்ட் ஃபாலோஸ் இதெல்லாம் வச்சு தான் எல்லா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்முமே ஒரு பாட்காஸ்ட் எபிசோடை புஷ் பண்ணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் எனக்கு பண்ணுறது வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு போய் பாட்காஸ்ட் ரேட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொன்னதில்லை. சொல்லாமலே நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கிறது வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. நன்றி. திஸ் இயர் யுவர் லிசனர்ஸ் டிட் மோர் தென் ஜஸ்ட் லிசன். நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த இன்ட்ராக்ட் ஆப்ஷனில் நிறைய நான் கேள்விகள் கேட்டேன், போல்ஸ் ரன் பண்ணோம். அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. விச் எபிசோட் காட் த மோஸ்ட் ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்? எதுவாக இருக்கும்? டூ எட் த்ரோ பேக்காக கான்வர்சேஷன் வித் கௌதம் என்னன்னா ஒரு த்ரோ பேக் வைப்போம். ஐ திங்க் இட் மஸ்ட் பி கௌதம் எபிசோடு தான்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ட்ரை அகெயின். ஓ தப்பு. ஓ வாவ். பாட்டுக்காரன் த்ரோ பேக் வெப்பம். லிசனர்ஸ் ஜாயின்ட் இன் 74 times. ஓ பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம். அதை பற்றி பேசணுன்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். அது ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் வரல. அண்ட் ஃபைனலாக வந்துச்சு. சரி இதான் பேட்டை பாயிர நேரம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்காஸ்ட் பப்ளிஷ் பண்ணேன். நிறைய பேர் திரும்ப போய் ரீவிசிட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்பைக் பார்த்தேன் அந்த ஆல்பமுக்கு. தேங்க்யூ. அண்ட் அடுத்த ஸ்லைடு வந்து ஆர் யூ அ கார்டனர்? 50% ஆஃப் த ஃபாலோவர்ஸ், 43% மினிட்ஸ் கிரியேட்டட் அண்ட் 17% ஹைக் இன் த ஸ்ட்ரீம்ஸ். தேங்க்யூ. ஓவர்வெல்மிங்காக தான் இருக்குது. மேபி என்னுடைய எக்ஸைட்மெண்ட் வந்து ஒன்றுமே குரலில் காட்டாத மாதிரி இருக்கலாம். பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. கான்ட் ஃபர்கெட் டு கிவ் அ ஷவுட் அவுட் யுவர் ஃபேன்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ. மிக்க நன்றி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. யூ ஆர் அ டாப் 10 பாட்காஸ்ட் ஃபார் 4348 ஃபேன்ஸ். வாவ், வார்த்தைகளே இல்லை. நன்றி. You are a top 5 podcast for 3280 fans. இதுவும் massive. Thank you. அடுத்த ஸ்லைடு வந்து drum roll please. You are the number 1 podcast for 1107 fans. மிக்க நன்றி. சீரியஸாக என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியலை. அந்தளவு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் என்னோட பாட்காஸ்ட் பிடிச்சிருக்குங்கிறது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. இதை வந்து சும்மா விளையாட்ட ஆரம்பிச்சது. பட் இதை ரொம்ப சீரியஸாக பண்ணணுன்றது வந்து ஒரு மெசேஜ் வரும்போதும், ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து பேசும்போதும், அவங்களுக்கு இது எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போதும் வந்து இது ரொம்ப சீரியஸாக, இது ரொம்ப இன்னும் டிவோட்டடாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பட் அதற்கான டைம் மட்டும் நான் அலைன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்ணணும். கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன். 74% ஜாயின்ட் யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் திஸ் இயர். தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. ஏன்னா எனக்கு வந்து நான் இந்த பாட்காஸ்ட் வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் எடுத்துக்காமல் எனக்கு எப்போ பிடிச்சிருக்கோ, எனக்கு எப்போ பண்ணணுன்னு தோணுதோ, எனக்கு எதை பற்றி பேசணுன்னு தோணுதோ அதை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். சும்மா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் தான் ஸ்ட்ரீம்ஸ் வரும், இல்லை மறந்துடுவாங்க. ஏன்னா நான் அந்த ப்ரெஷரை நான் எடுத்துக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் என்னால் வந்து ஆத்தென்டிக்காக, ரொம்ப ரூட்டடாக, ரொம்ப எனக்கு பிடிச்சதை வந்து எனக்கு பிடிச்சதை வந்து பேச முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ அது இன்னும் கண்டினியூ ஆகும். பட் இன்னும் கொஞ்சம் டிவோட்டடாக இதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வருஷம் பேக் டு பேக் நிறைய பாட்காஸ்ட் ஷோஸ், ஒரு கெஸ்ட் இன்டர்வியூஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் சிறந்த வருஷமாக அமையணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.